வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த அலச போறோம். வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பின குறிப்புகள் இருக்கு இல்லையா? அது ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனலோட அன்றாட வாழ்க்கையையும் அவரோட ஆன்மீக நம்பிக்கையையும் ரொம்ப அழகா இணைக்குது. ஆமா. இது ஏதோ தத்துவம் பேசுற மாதிரி இல்லாம நிஜமான களத்துல கமிஷன், டார்கெட், கூட வேலை பார்க்கறவங்களோட போட்டி, இதுக்கு நடுவுல ஒருத்தரோட நம்பிக்கை எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி பேசுது. கரெக்ட். இது ரொம்ப ஒரு பிராக்டிக்கலான டாபிக். குறிப்பா சங்கீதம் 107.9ல வர்ற தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்ற வசனத்தை மையமா வச்சு உங்க மொத்த அனுபவத்தையும் கோர்த்திருக்கீங்க. ஆமா. ஆனா நாம தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற அந்த விற்பனை பசி, அதாவது சேல்ஸ் ஹங்கர் எவ்வளவு தீவிரமானதுன்னு புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. இது மாச சம்பளம் மாதிரி இல்ல, அன்னைக்கு வித்தாத்தான் வருமானம், இல்லனா இல்ல. அந்த பசி ஒரு விதத்துல உயிர் வாழ்றதுக்கான தினசரி போராட்டம். ஆமா, அந்த பின்னணிய நீங்க விளக்கினது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் பசிங்கிற வார்த்தையோட உண்மையான ஆழம் புரியும். அது புரியும்போது தான் சக ஊழியர்களோட பொறாம கூட வெறும் சின்ன விஷயம் இல்ல, அது ஒருத்தரோட வாழ்வாதாரத்துக்கான அச்சுறுத்தல்னு தெரியும். சரி, உங்க அனுபவத்துக்குள்ள போலாமா? கண்டிப்பா. வேதம்ங்கிறது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் புரட்டி பார்க்குற புத்தகம் இல்ல, அது திங்கக்கிழமை காலையில டார்கெட் பிரஷர் உச்சத்துல இருக்கும்போது எப்படி உதவுதுங்கிறதா நிஜமான ஆன்மீகம். கரெக்ட். உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் இதுக்கு ஒரு நேரடி உதாரணம். சரி, முதல்ல அந்த மையமான வசனத்தையே எடுத்துக்குவோம். சங்கீதம் 107:9. தவணமுள்ள ஆத்துமா, பசியுள்ள ஆத்துமா, இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது ம், வெறும் நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட தாகமோ பசியோ இல்ல. ஓஹோ. தவடமுள்ள ஆத்மாங்கிறது ஒரு விதமான ஆழ்ந்த ஏக்கம். வாழ்க்கையில ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி, ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. பாலைவனத்துல தண்ணிக்காங்க ஏங்குற மாதிரிங்களா? அதேதான். மனசு அமைதிக்காகவோ அன்புக்காகவோ இல்ல வாழ்க்கையோட அர்த்தத்துக்காகவோ ஏங்குற நிலை. சேல்ஸ் உலகத்துல சொல்லணும்னா, சொல்லுங்க. எவ்வளவுதான் வித்தாலும் மாச கடைசியில டார்கெட்டை முடிச்சாலும் அடுத்த நாள் காலையில மறுபடியும் பூஜ்யத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது வர்ற அந்த சோர்வு இருக்கே, அதுதான் இந்த தவடம். புரியுது. அப்போ பசியுள்ள ஆத்துமா? அதே மாதிரி பசியுள்ள ஆத்துமாங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேவைக்கான ஏக்கம். அங்கீகாரம், வெற்றி, பாதுகாப்பு, நீதி, இப்படி எதுவா வேண்டாலும் இருக்கலாம். சேல்ஸ் வேலையில இது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஆமா. அடுத்த சேலுக்கான பசி, கமிஷனுக்கான பசி, சக ஊழியர்களை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற பசி. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலக விஷயங்களால நிரப்ப முடியாத அந்த தாகத்தையும் பசியையும் இறைவன் தன்னோட நன்மையால நிரப்புவார்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. ரொம்ப அருமையான விளக்கம். இப்போ இத உங்க குறிப்புகள்ல வர்ற முதல் சம்பவத்தோட இணைச்சு பார்க்கலாம். சரி. அந்த 35,000 ரூபாய் விற்பனை அனுபவம், அது நடந்த விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு கஸ்டமர் வர்றார், ஆனா மத்தவங்க யாரும் ஒரு பெருசா கண்டுக்கல. ஆமா. ஏன்னா அவங்க பார்வையில அவர் ஒரு பொட்டன்ஷியல் பையர் இல்ல, இவரெல்லாம் வாங்க மாட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா நீங்க அவர் அணுகுறீங்க. ஆமா. அவர் 35,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை பார்த்துட்டு 33,000 ரூபாய்க்கு கேட்கிறார். இது ஒரு பொதுவான பேரம் பேசுற சூழல் தான். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஆமா, அந்த இடத்துல தான் கர்த்தாவே நான் என்ன செய்யணும்னு நீங்க மனசுக்குள்ள கேக்குறீங்க. அந்த நொடியில உங்களுக்கு ஒரு யோசனை வருது. கரெக்ட். விலைய குறைக்காம அதுக்கு பதிலா 38,000 ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு பொருளை எடுத்து காட்டி அதோட சிறப்புகளை விளக்குறீங்க. இங்க நாம கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண சேல்ஸ் டெக்னிக் மாதிரி தெரியலாம். ஆமா, அதான் நானும் நினைச்சேன். சேல்ஸ் ட்ரைனிங்ல இத பிரைஸ் ஆங்கரிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விலை அதிகமான பொருளை காட்டி வாடிக்கையாளரோட மனசுல ஒரு பெரிய நம்பரை பதிய வச்சுட்டா அவங்க முதல்ல பார்த்த பொருளோட விலை நியாயமானதா தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு உளவியல் அணுகுமுறை. ஒரு நிமிஷம், நான் இங்க ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க. இத ஒரு தெய்வீக வழிகாட்டுதல்னு சொல்றீங்க, ஆனா கேட்கறதுக்கு இது ஒரு புத்திசாலித்தனமான சேல்ஸ் டெக்னிக் மாதிரி தானே இருக்கு. இது வெறும் தற்செயலா உங்க அனுபவத்திலிருந்து வந்து திறமையா இருக்கக்கூடாதா? அந்த தெய்வீக தலையீடுக்கும் ஒரு நல்ல சேல்ஸ்மேனோட திறமைக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது? ரொம்ப நல்ல கேள்வி. இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த விற்பனை பசி அதிகமா இருக்கும்போது பெரும்பாலான சேல்ஸ்மேன்கள் என்ன செய்வாங்க? விலையை குறைப்பாங்க. கரெக்ட். கஸ்டமர் கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு உடனே விலைய குறைப்பாங்க. ஒரு விதமான பதட்டத்துல, அவசரத்துல முடிவெடுப்பாங்க. ஆமா. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு நிமிஷம் நிதானிச்சு உள்ளுக்குள்ள வழிகாட்டுதல் கேட்டீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு விதமான இமோஷனல் டிட்டாச்மெண்ட், அதாவது உணர்வு ரீதியான ஒரு நிதானத்தை கொடுத்திருக்கு. ஓஹோ, அந்த நிதானம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. நிச்சயமா.
அந்த நிதானம் தான் பதட்டப்படாம ஒரு படி பின்னாடி போய் அந்த சேல்ஸ் டெக்னிக்கை சரியா பயன்படுத்த வச்சிருக்கு. சோ அந்த டெக்னிக் உங்க திறமையா இருக்கலாம். ஆனா அந்த திறமைய சரியான நேரத்துல சரியான மனநிலையில பயன்படுத்த தேவையான அமைதியையும் தெளிவையும் கொடுத்ததுதான் நீங்க சொல்ற அந்த வழிகாட்டுதல். வாவ், இது ஒரு புதிய கோணம். அப்போ ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஆமா. சரி, அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குது. ஆனா அது கூடவே ஒரு புது சிக்கலையும் கொண்டு வருது. சக ஊழியர்களோட பொறாமை. ஆமா. காலையிலே ஒரு பெரிய சேல் முடிச்சதும் மத்தவங்க முகத்துல எரிச்சல் தெரியுதுன்னு எழுதியிருக்கீங்க. அந்த உணர்வு உண்மையிலே ரொம்ப காயப்படுத்தக்கூடியது. ஆமா. ஒரு வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய இடத்துல அதுவே ஒரு தனிமைப்படுத்தலுக்கு காரணமா மாறுறது ரொம்ப கொடுமையானது. அந்த நேரத்துல உங்க இயல்பான மனித உணர்ச்சி கோபமா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா. ஆனா நீங்க உடனே உங்க மொபைல்ல ஒரு போதகரோட செய்திய கேக்குறீங்க. அதுல தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதுங்கிற வார்த்தைகள் உங்க காதுல விழுது. அந்த ஒரு வரி மொத்த சூழலையும் மாத்திடுது. கோவப்படுறதுக்கு பதிலா அந்த சக ஊழியர்களுக்காக நீங்க ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. சத்தியம் சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ சக்தி மாதிரி இருக்கு. தொழில் ரீதியா ஒருத்தர் நம்மள தாக்கும்போது அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ற மனநிலைக்கு வர்றது எப்படி சாத்தியம்? இது ஒரு விதமான எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி. எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஆமா. காயம்பட்டா மருந்து போடுற மாதிரி மனசு காயப்படும்போது உடனடியா எதை வச்சு சரி பண்ணிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நீங்க பயன்படுத்தின கருவி அந்த இறைவார்த்தை. அது உங்க பார்வையே மாத்துது. அவங்கள எதிரியா பார்க்காம ஏதோ ஒரு அழுத்தத்துல பாதுகாப்பின்மையில இப்படி நடந்துக்கறாங்கன்னு புரிஞ்சுக்க வைக்குது. அதோட நீங்க சங்கீதம் 66:12 குறிப்பிடுறீங்க. ஆமா, மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கரெக்டா சொன்னீங்க. இது என்ன சொல்லுதுன்னா, ஆமா, கஷ்டங்கள் வரும், மத்தவங்க நம்மளை மிதிக்கிற மாதிரி தோணும். ஆனா அது இறுதியானது இல்ல. அந்த நெருப்பையும் தண்ணீரையும் கடந்தா ஒரு செழிப்பான இடம் காத்திருக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இது. பெரிய வெளிப்புற போராட்டத்தை அப்படி சமாளிச்சீங்க. சரி, அடுத்ததா நீங்க சொல்ற ரீசார்ஜ் சம்பவம். ஆமா. இது ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா அதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு. 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொன்ன கஸ்டமருக்கு பதட்டத்துல 200 ரூபாய்க்கு பண்ணிடுறீங்க. ஆமா. இது ஒரு சின்ன தவறு தான். ஆனா அந்த கமிஷன் உலகத்துல 100 ரூபாய் நஷ்டங்கிறது கூட ஒரு பதட்டத்தை உருவாக்கும். ஆமா. அந்த நேரத்துல நீங்க அதை எப்படி கையாண்டீங்கங்கறதா சுவாரஸ்யம். ஐயோ தப்பா பண்ணிட்டேனேன்னு பயப்படாம மெதுவா அந்த கஸ்டமர் கிட்ட பேச்சு கொடுக்கறீங்க. ஆனா இங்கேயும் நான் அதே கேள்வியை கேட்கிறேன். நீங்க பேச்சு கொடுத்தப்போ அவருக்கு 2 சிம் கார்டு இருக்கிறதும், 2வது சிம்முக்கு இன்டர்நெட் இல்லாம வெறும் பேச்சுக்கு மட்டும் 200 ரூபாய் ரீசார்ஜ் தேவைப்பட்டதும் தெரிய வருது. உங்க தவறு அவரோட தேவையா மாறுது. இத நிறைய பேர் கேட்டா இது வெறும் அதிர்ஷ்டம், ஒரு நல்ல தற்செயல் நிகழ்வு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு தெய்வீக தலையீடு தான் நீங்க நம்புறதுக்கு என்ன காரணம்? இது வெறும் கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதாவது நாம நம்புற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி சம்பவங்களை விளக்கிக்கிறதா இருக்காதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது அதிர்ஷ்டமா இல்ல வழிகாட்டுதலாங்கிற கோடு ரொம்ப மெல்லிசானது. சரி. வித்தியாசம் எங்க வருதுன்னா, அந்த தவறு நடந்த உடனே உங்க மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறதுல தான். பெரும்பாலானவங்க மனசுல முதல்ல வரது பயம். ஆமா, கஸ்டமர் என்ன சொல்வாரோ, என் காசு போகுதேங்கிற பயம். கரெக்ட். அந்த பயம் நம்மள முடக்கிடும். ஆனா உங்க குறிப்புகள்ல நீங்க சொல்ற மத்தேயு 10:31 பயப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், அந்த பயத்தை உடைக்குது. ஓ. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்குது. அந்த அமைதியான மனநிலையில தான் நீங்க கஸ்டமர் கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறீங்க. உளவியல் ரீதியா சொல்லணும்னா இதுக்கு பேரு ரீஃப்ரேமிங். ரீஃப்ரேமிங். அதாவது ஒரு சிக்கலா பார்க்காம அத ஒரு வாய்ப்பா மாத்தி யோசிக்கிறது. அந்த தவறு நடந்ததால நீங்க கஸ்டமரோட உண்மையான தேவைய கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆமா, அது நடக்கலைன்னா நான் 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சிருப்பேன். சரியா சொன்னீங்க. அவரும் இன்னொரு கடைக்கு போய் 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருப்பார். அந்த தவறை சரி செய்ய நீங்க எடுத்த முயற்சி ஒரு ஆழமான உரையாடலுக்கு வழிவகுத்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த தலையீடுங்கிறது தவற நடக்காம தடுக்கிறதுல இல்ல. இல்ல, தவறு நடந்த பிறகும் அமைதியா இருந்து அதை ஒரு தீர்வா மாத்துறதுக்கு தேவையான மனப்பக்குவத்தை கொடுக்கறதுல தான் இருக்கு. அருமை. ஆனா இந்த நம்பிக்கை, இந்த மனப்பக்குவம் எல்லாம் எப்போதுமே ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறது இல்ல. இல்லவே இல்ல. உங்க குறிப்புகள்லயே ரொம்ப நேர்மையா ஒரு விஷயத்த ஒத்துக்கிறீங்க. ஒரு கட்டத்துல நீங்க இந்த பாதையில இருந்து விலகி மந்தையை விட்டு ஓடுமாட்ட போல இருந்ததா சொல்றீங்க. அதோட விளைவு ரொம்ப கடுமையா இருந்திருக்கு. ஆமா, இதுதான் நாம ஆரம்பத்துல பேசின
அந்த தவணமுள்ள மற்றும் பசியுள்ள ஆத்மாவோட நிஜமான அப்பட்டமான அனுபவம். எப்படி? எப்போ நாம அந்த வழிகாட்டுதல விட்டுட்டு நம்ம சொந்த பலத்துல நம்ம திறமையில ஓட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த வெற்றிடத்தையும் திருப்தியின்மையும் ரொம்ப ஆழமா உணர்றோம். உங்க குறிப்புகள்ல வர்ற அந்த வழிமிகுந்த வரிகள் அதைத்தான் காட்டுது. ஆமா, விற்பனையே சுத்தமா நிவிய போச்சு, மனம் உடைஞ்சு போச்சு. மத்தவங்க விக்கும்போது பாக்குற வலி, தண்ணி பிடிக்கிற இடத்துல பெண்கள் சண்டை போடுற மாதிரி தினசரி போராட்டங்கள், இந்த வேலையே வேணான்னு நொந்து போனது, இது எல்லாமே அந்த ஆன்மீக பசியோட உச்சகட்ட வெளிப்பாடுகள் மாதிரி தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. ஏன்னா அப்போ திருப்தியோட உண்மையான மூலம் எதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நாம அதை விட்டுட்டு சேல்ஸ் டார்கெட்லயும் கமிஷன்லயும் திருப்தியை தேடி ஓடிட்டு இருக்கோம். அது காணல் நீர் மாதிரி. ஓட ஓட தாகம் அதிகமாகும். தனியவே தனியாது. மத்தவங்க விற்கும்போது நமக்கு வலிக்கிறதோட காரணம் அவங்க நம்மளை விட திறமையானவங்கன்னு இல்ல. நாம நம்மளோட ஆதாரத்தை விட்டு விலகி நிக்கிறதால வர்ற பாதுகாப்பின்மை உணர்வு தான் அந்த வலியை இன்னும் அதிகமாக்குது. அப்ப அந்த மன உளைச்சலோட உச்சக்கட்டத்திலிருந்து எப்படி மீண்டு வரீங்க? எது அந்த திருப்பு முனையா அமையுது? உங்க குறிப்புகளோட இறுதியில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஜெபத்தை சொல்றீங்க. தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஒரு சரணடைதல். ஆமா, ஒரு முழுமையான சரணடைதல். நான் என் வழியில ஓடி பார்த்துட்டேன், அங்க திருப்தி இல்ல, தோத்துட்டேன், மறுபடியும் உன்கிட்டயே வரேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது மீண்டும் அந்த மூலத்துக்கு திரும்புறது. அந்த சரணடைதலுக்கு பிறகு அந்த நாள் கிடைச்ச சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இது இழந்த நம்பிக்கையை திரும்ப பெறுவதற்கான முதல் படியா இருக்கு. ஆமா, அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு மனமாற்றம். தோல்வியோட பாதாளத்துல இருக்கும்போது கடந்த காலத்துல கிடைச்ச வெற்றிகளை நினைச்சு பாக்குறது, நன்றி சொல்றது மூளைக்கு ஒரு புது சமிக்கையை அனுப்புது. எல்லாம் முடிஞ்சு போகல, இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு. கரெக்ட். இது விரக்தியோட சுழற்சியை உடைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவி. அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த முழு அனுபவமும் சங்கீதம் 107.9க்கு ஒரு நடமாடும் விளக்குறை மாதிரி தான் இருக்கு. ஆமா, விற்பனை பசி, பொறாமை, தவறுகள், விரக்தி எல்லாத்தையும் கடந்து உண்மையான திருப்திங்கிறது இலக்குகளை அடையறதுல மட்டும் இல்ல, அந்த இலக்குகளை அடைய வழிகாட்டுகிற ஒரு பெரிய சக்தியோட தொடர்பில் இருக்கிறதுல தான் இருக்குன்னு புரிய வருது. நிச்சயமாம். அந்த விற்பனை பசி ஒரு சக்தி வாய்ந்த ஊந்து சக்தி தான். அது நம்மள ஓட வைக்குது. ஆனா அதை எது திருப்திப்படுத்துதுங்கிறது தான் $1,000,000 கேள்வி. அது ஒரு சேல்ஸ் முடியும் போது வர்ற சந்தோஷமா, மாச டார்கெட்டை எட்டுறதா, இல்ல அந்த சேலை சாத்தியமாக்கின அந்த அமைதியான தெளிவான உள்மன வழிகாட்டுதலா? உங்க அனுபவம் என்ன சொல்லுது? உங்க அனுபவம் சொல்லுது, திருப்திங்கிறது செயலோட முடிவுல இல்ல, செயலின் ஊடாக வர்ற அந்த பிரசன்னத்துல தான் இருக்கு. இது ஒரு அருமையான சிந்தனை. இந்த உரையாடலை நாம முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். சரி, உங்க தொழில் வாழ்க்கையில உங்களை உண்மையிலேயே தவணப்பட வைக்கிறது எது? நீங்க பசியோட தேடுறது எதை? அது அடுத்த ப்ரமோஷனா, அங்கீகாரமா, இல்ல மன அமைதியா? நல்ல கேள்வி. உங்க குறிப்புகள் ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. ஒருவேளை உண்மையான திருப்திங்கிறது அடுத்த இலக்கு அடையறதுல இல்லாம அந்த பயணத்துல நீங்க தனியா ஓடாம யாரோடனோ அல்லது எதனுடனோ சேர்ந்து நடக்கிறீங்கிறதுல இருக்கலாம். அந்த துணை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த துணையுடனான தொடர்புதான் அந்த பசியை உண்மையிலேயே ஆற்றுகிறது.